என்னோட பையன். நான் யார கை காட்டுறனோ, நீ அவளதான் கல்யாணம் பண்ணணும். நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. கோயில்ல அவங்க கிட்ட இருந்து நீ தாலிய வாங்க நினைச்சது தப்பு. மத்த பொண்ணுங்களா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க. அவங்க பிரச்சனை பண்ற ஆளே இல்லம்மா. ரொம்ப பாவம். அவ நல்ல பொண்ணா என்ன பண்ணிருக்கணும்? உனக்கு புத்திமதி சொல்லி, உங்க அம்மா சொல் பேச்ச கேளு. உங்க அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவ விலகி நின்னு இருக்கணும். ஆனா அவ அந்த மாதிரி எதுவுமே செய்யலையே. நீதான் வேணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப எனக்கு அவ மேல கோவம் வராதா? அவங்க சொன்னாங்கம்மா. நான் தான் கேட்கல. நடந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. உன் குழந்தை யாருன்னு கேட்டுட்டே இருந்தியே. உன் குழந்தையே இப்போ உன்னை தேடி வந்திருக்கு. நான் எவ்வளவுதான் அபிய உன்கிட்ட இருந்து பிரிச்சாலும் அவ உன்னதான் தேடி வரா. சக்தி, தீபனும் அவரோட அம்மா அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க. பத்திரிக்கைய குடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு சேரா. நான் ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்தாங்க முதல் இன்விடேஷன் உங்களுக்கு தான். மாப்பிள்ளை வீட்டு நிச்சயதார்த்த பத்திரிக்கை. பத்திரிக்கை எப்படி இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்க சம்பந்தி. சக்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, நான் வேணா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்களே பாத்துக்கிறோம். தீபனுக்கு எப்ப பார்த்தாலும் சக்தியோட நினைப்பு தான். அவளை பத்தி தான் எப்பயுமே பேசிட்டு இருக்கான். இன்னும் 2 நாள்ல சக்தி உன்னோட மனைவியாக போறா. அதுக்கப்புறம் நீ அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கு. சக்தி சம்மதம்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு சம்மதம் இல்லைன்னா வெளிப்படையா சொல்ல சொல்லுமா. அவதான் சொல்ல மாட்டேங்கிறாளே மாமா. சேரநாட்டானுக்கு பயந்து தீபன் கிட்ட இத பத்தி பேசவே மாட்டேங்கிறா. சக்தி எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்காத. கடைசி நிமிஷத்துல நீ எதுவும் சொதப்பிட மாட்டல சக்தி. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நடக்கலன்னா என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். என்னோட வாழ்க்கையே நடக்க போற கல்யாணத்தை வச்சுதான் இருக்கு சக்தி.